இப்படி அடிக்கிறீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இன்னும் ஒரு அடி அடிச்சா கூட தாங்க மாட்டான். சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. இவனுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். போடா. ஏய், தலைவர் பிரச்சனை பெருசாக்க வேண்டாம்னு சொன்னாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இவரை எப்படி போட்டு அடிக்கிறீங்களே? டேய் பையன்கோலி பசங்களா, என்ன மாதிரி தைரியமான ஆள்கிட்ட மோதணும்டா. செத்த பாம்ப போய் அடிக்கிறீங்க. புடிஞ்சா என் மேல கை வச்சு பாரு. என்னையா அடிச்சுட்டான். அடிச்சான்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். வேலை சொன்னியே கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்காக தாண்டா இப்ப துணிஞ்சு இறங்குறேன். பார்த்து ஜாக்கிரதை. டிராகன் சண்டை வேண்டாம், அவங்க மோசமானவங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் நல்லவன். அநியாயம் எங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன். தேவையில்லாம தலையிடாத. அப்படி ஒருவேளை உனக்கு பயமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து ஓடி போயிடு. என்ன முறைக்கிற? அவன் சின்ன பையன், விட்டுரு. நீ சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நானும் ரெடியா இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்ச நேரம் பின்னாடி போங்க. போங்க. டிராகன் என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல. சொல்றத கேளு, ஒதுங்கி போயிடு. தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்காத. நீங்க தப்பு செய்யறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் ஒரு சுத்த வீரன். இங்க பாரு, ஒருவேளை நான் இந்த சண்டையில இறந்து போயிட்டேன்னா எனக்காக எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த இடத்துல ஒரு கல்லறை எழுப்ப சொல்லு. இந்த தடியனுக்கும் தண்டனை வாங்கி தர சொல்லு. அதோட அந்த கல்லறையில எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் கடைசி வரைக்கும் நியாயத்துக்காக போராடினேன், அதுவும் தலையில முடி இல்லாத பூதத்தோட போராடினேன்னு எழுத சொல்லு. இது மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும். என்னடா சொல்ற? உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். சூப்பர். பின்னாடி பாரு. எனக்கு அடிப்படல. டேய், டிராகன் அடிக்காதீங்கடா. போடா. தூக்குடா. தூக்கு. வாங்கடா, அடிங்கடா. பாத்தியா, ஜனங்களுக்கு கோவம் வந்தா இங்க இருந்து முழுசா போக மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, இங்க இருந்து யாரும் அமைதியா இருங்க. அந்த ஆள் மேல இனிமே நீங்க கை வைக்க முடியாது. அப்படிதானே? சரியா சொன்ன. அவங்க என்ன பண்றாங்க நம்ம பாத்துக்கலாம். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. வேண்டாம், போயிடலாம். இந்த கிராமத்தானுங்களுக்கு நாம இதுக்கு பயப்படணும். வீணா பிரச்சனை இருக்கு. டைகர் எப்படி செத்துடுவான். நான் போயிடலாம். என்னடா, வாங்க. தைரியம் இருந்தா வந்து மோதி பாருங்க. என்ன நிறைய பேர் இருக்கணும் பயந்துட்டீங்களா? பயந்துட்டானுங்க. வாங்கடா, பயந்தாங்கொழிங்களா? மறுபடியும் நான் உங்களை இங்க பார்த்தேன். என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏய் டிராகன், உள்ள ஒரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. காப்பாத்தணும். இப்ப சாக கிடக்குறாரு, அவரை நம்ம காப்பாத்தி ஆகணும். இங்க நடந்த சேதத்துக்கெல்லாம் எங்க அப்பா பணம் கொடுப்பாரு. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல அவருக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அவரை தூக்கிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே இன்னொரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சுல, அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சீக்கிரம் போங்க. அவர் யார் வீட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கறது? காப்பாத்தி ஆகணும். இந்த ஊர்லயே எங்க வீடு தான் பெரிய வீடு. அவர் அங்கேயே தூக்கிட்டு போயிடலாம். உங்க வீடு ஒண்ணு பெருசு இல்ல, எங்க வீடு தான் பெருசு. ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அப்படின்னா உங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடலாம். சீக்கிரமா. டிராகன் வீட்டுல இருந்தா தான் கொண்டு போயிடலாம். வேண்டிக்கிட்டீங்களா?
இந்த குச்சி எடுக்கிற விஷயம்லாம் ரொம்ப மூட நம்பிக்கை. ஆமா. அது மூட நம்பிக்கை இல்ல, கடவுள் பக்தி. உங்களுக்கு என்ன குச்சி கிடைச்சது? சரிங்கிற குச்சி. நன்றி. அலஸ், என்ன விஷயம்? என் கூட வெளியே வருவியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பாத்து பாத்து மெதுவா தூக்கிட்டு போங்க. அத கொடு. பாத்து தூக்கு. மெதுவா மெதுவா. பாத்து. டேய் டிராகன், பிராக்டிஸ் பண்றதை விட இப்ப நல்லா சண்டை போட்ட. எப்பறம் அந்த ஸ்டெப் எல்லாம் வச்ச? உண்மையான சண்டைங்கிறதுனால எனக்கு பலம் தானா வந்துருச்சுடா. அதுவும் இல்லாம அலஸ் வேற என் கூட இருந்தால. சில கலைப்பொருட்கள் என்கிட்ட தான் இருக்கு. அதனால இப்ப அவங்க எதையுமே விற்க முடியாது. அப்படின்னா அந்த கலைப்பொருள்லாம் நம்ம அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அது சைனா மக்களுக்கும் சைனாவுக்கும் சொந்தம். ஆமா, சைனா மக்கள் பாரம்பரியத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கலைப்பொருள் அவங்க எடுத்துட்டு போகிறதுக்கு விடவே கூடாது. அது உண்மைதான். டேய், நமக்கும் அதுல எல்லாம் பங்கு இருக்குல்ல? பங்கு இருக்கா? இருக்கு, ஆனா எவ்வளவுன்னு தெரியல. எப்படியோ அந்த நல்லவரை காப்பாத்தி நம்ம நாட்டுக்கு முடிஞ்ச நல்ல காரியத்தை செஞ்சிருக்கோம்ல. ஏய் ஏய் இரு, அவர்கிட்ட பேசணும். அவர் தூங்குறாரு. ஏய் இப்படி வா. ரத்தம் போயிட்டே இருக்கே, என்ன பண்றது? நீ வேணும்னா வீட்டுக்கு போய் மருந்து எடுத்துட்டு வா. சரிடா, எங்க அப்பா என்ன தேடுறதுக்குள்ள நான் வீட்டுல இருந்தாகணும். நீ வேணா இங்கே இருந்து இவரை பாத்துக்கிறியா? சரி, இது பாதுகாப்பான இடம் தான், இங்க யாரும் வரமாட்டாங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வா. டேய், எங்க அப்பா கண்ணுல படாம பாத்து போடா. திருட்டு போன பொருட்கள் தான் வேணும்னு வியாபாரிகள் தொந்தரவு பண்றாங்க. அதை கொடுக்கலனா நம்ம வியாபாரத்தை துண்டிச்சிடுதாவும் சொல்றாங்க. அதுக்கு என்ன இப்போ? அந்த பொருட்கள் இல்லனா பேசுற பணத்துல பாதி தான் தருவேன்னு சொல்றாங்க. மிஸ்டர் வாங், எந்த விதத்திலையும் எங்களை ஏமாத்த நினைக்காதீங்க. அது உங்களை தான் பாதிக்கும். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களை அவங்க கிட்ட நேராவே கூட்டு போறேன். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. தலைவர் எங்க இருக்காரு? உள்ள இருக்கு. தலைவரே, அவன் டைகர் வாங் வீட்ல இருக்கான். ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டேன். அப்போ டைகர் வாங் 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு வாங் வீட்டுக்கு போ. கொஞ்ச நேரத்துல நானும் அங்க வரேன். உடனே போறேன். டேய் கௌபாய், உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க எங்கடா போனாங்க? யாரையுமே காணோம். அவங்களாம் இன்னைக்கு லீவு. நான் ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அவர் கொடுத்த மருந்தெல்லாம் போட்டா சீக்கிரமா குணமாயிடுமா. ஆமா, அவருக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. நினைவு விழுந்து மயக்கமா இருக்காரு. மயக்கமா இருக்காருன்ற நல்லா இருக்காருன்ற என்னடா? ஏய் டிராகன், அவர் எதுக்கு இப்ப தொந்தரவு பண்ற? முதல்ல போய் மருந்து ரெடி பண்ணு. சரி சரி, மருந்து தயார் பண்ணணும். அடுப்பு பத்த வை. கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத. என்னால இப்ப நகர முடியாது. ஏன் நகர முடியாது? என்னடா ஆச்சு உனக்கு? அன்னைக்கு கோழி பிடிக்கிறதுக்காக கீழே விழுந்தோல, அப்ப எனக்கு முதுகுல அடிபட்டுருச்சு. முதுகுல அடிபட்டுடுச்சா? அதுக்கே உன் கண்ணு இப்படி துடிக்குது? ஒண்ணும் இல்லடா, அறிவு கட்டவனே. டேய், தீப்பெட்டி எங்க வச்சிருக்க? நான் எதுக்கு தீப்பெட்டி வச்சுக்கணும்? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லடா. வந்ததுல இருந்து நான் மட்டுமே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ சும்மா உட்காந்துட்டே இருக்க. போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வா. எழுந்திரி. ஏய், நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, உட்காந்துக்கா. என்னாச்சு உனக்கு? நான் பாட போறேன். பாட போறியா? சரி சரி, பாடு, நானும் கேக்குறேன். 1 little, 2 little, 5 little Indians, 5 little Indian boys. தப்பா பாடுறியடா. அங்க 3 லிட்டில் இந்தியன்ஸ் தானே வரணும். 5 little Indians கூட வரலாம். இது புது சாங், புரிஞ்சுக்கோ முட்டாள். ஏன்டா இப்படி ஏதுதோ உளற? உளராம என்ன பண்றது? சரியான மரமண்டையா இருக்க. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ தேவையில்ல. அப்ப நீயே பாத்துக்கிறியா? அதான் சொல்லிட்டேன்ல. எனக்கு நான் வந்தது போறேன்.